விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த இளையராஜா என்பவரின் 8 வயது மகள் சங்கீதாவுக்கு தொண்டையில் சதை வளர்ச்சி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அந்த சிறுமி உயிரிழந்தார். அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்ததால் தான் சிறுமி உயிரிழந்ததாக சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திரும்பி வந்தவளே திரும்பி கூட்டு போய் அளவுக்கு மீறி மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அப்பையும் சொல்லல 3 மணிக்கு எங்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு மயக்கம் சுவாச குழாய் சுருங்கி இருக்கு, இங்க மதுரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க, ஒரு 2 நாளையில சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே வந்து எங்களை தங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தைக்கு வந்து தொண்டையில சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லி 13ஆம் தேதி அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனை அட்மிட் பண்ணோம். 16ஆம் தேதி அட்மிஷனை போட்டோம். 16ஆம் தேதி அட்மிஷனுக்கு ஆபரேஷனுக்கு வந்து 9 மணிக்கு தேட்டருக்குள்ள கூட்டு போனாங்க. தேட்டருக்குள்ள கூப்பிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து, அந்த மயக்க மருந்து கொடுத்து 1 மணி நேரம் மயக்க வரலைங்கிற தகவலும் சொல்றாங்க. மயக்க மருந்து கொடுத்து 1 மணி நேரம் அந்த மயக்க வரலைங்கிற தகவலை சொல்லி திரும்ப வந்து அந்த குழந்தை பசிக்குது சாப்பிட பண்ணி கீழே இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்த பிள்ளைய திரும்ப மயக்க மருந்து கொடுத்த மயக்க வரலைன்னு சொல்லி அளவுக்கு அதிகமான மயக்க மருந்து கொடுத்து அந்த குழந்தைக்கு முழு மயக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க.